கிறிஸ்தவர்கள் மதம் மாத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தில் இருக்கிறவங்களை நம்ம மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, பைபிள் கொடுக்குறாங்க. மற்ற மதத்தில் இருக்கிற மக்களை தங்கள் மதத்துக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் இப்போ பூமியிலே நம்ம தேசத்தில் அதிகமாக பெருகிடுச்சு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் மதம் மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வணங்குகிற இயேசு கிறிஸ்துவுக்கு மதம் மாற்றம் பிடிக்காது. அவரும் அந்த மதம் மாற்றத்தை செய்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மதம் மாறுங்கன்னு சொன்னது கிடையாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மனம் மாறுங்க. நம்மளோட மனசு மாறணும்னு அவர் விரும்புகிறாரு. நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்குது? இந்த பூமியில வாழ்ற மக்கள் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா? நம்ம மனசுகளில் கசப்பு, கோபம், வெறுப்பு, வைராக்கியம், இச்சை, எவ்வளவு அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் வச்சுட்டு கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த கடவுள் எப்படி பதில் கொடுப்பார்? எப்படி நம்ம ஜபத்துக்கு, வேண்டுதலுக்கு கவனிப்பார்? குளிக்காம கோவிலுக்கு போவோமா? பல்லு தேய்க்காம கடவுள்கிட்ட பேசுவோமா? அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தம் படுத்துவதை காட்டிலும் உங்கள் இருதயத்தை கழுவுங்க, உங்கள் சிந்தையை கழுவுங்க, உங்களோட மனசை கழுவுங்க, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கிறவங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். இது மதம் மாற்றம் கிடையாது. ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்ய மாட்டாங்க.